ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயலோவில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பர்த் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாக வந்து நீங்கள் வந்து நியூ பர்த் வந்து பண்ணணும். நியூ பர்த் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து போட்ட அமௌண்டெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ரூ. 1950 ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு ரூ. 3000 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அதை வந்து போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பையை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து பை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எனி ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேஜுக்கு என்ன நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? டெபாசிட் வாலெட்டு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு போட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெபாசிட் வாலெட்டில் நீங்கள் வந்து ரூ. 1950 போட்டுட்டு ரூ. 3000 நீங்கள் சம்பாரிச்சிருந்தீங்க, ஏன் வித்ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வாலெட்டில் வந்து 0 இருக்கும். இல்லை நான் ஒரு ரூ. 1000 தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், அப்படி வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 950 வந்து அந்த டெபாசிட் வாலெட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ரிமைனிங் வந்து ரூ. 1000 நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வித்ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை 2 வித்ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை 3 வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிமைனிங் வந்து போட்ட அமௌண்ட்டை எடுக்காமல் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ஒரு கண்டிஷன் தான். போட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நியூ பர்த் வந்து பண்ணணும். நான் வந்து போட்ட அமௌண்ட்டை வந்து எடுக்கவே இல்லை, ஒரு அமௌண்ட்டு கூட எடுக்கவே இல்லை. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சார் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் வந்து இன்னும் ஒரு வித்ட்ரா கூட எடுக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த் வந்து பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஒரு வித்ட்ரா கூட எடுக்கலை அப்படிங்கிறவங்களாம் ரீபர்த் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஐடியை வந்து அதே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதிலே வந்து பார்த்திங்கன்னா, நான் அதை இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து எரராக இருக்குது. ஓகேவா? என்ன தான் ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. 2 மாதமாக ரெடி பண்ணி சைட்டு வந்து உருகி உட்காந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ரோல்டு பேக் எரர்னு வருது. என்ன தான் ரெடி பண்ணாங்களே தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். நான் வந்து இன்னொரு வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன். ராயலோ இன்வோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து மாறி இருக்கு நேமு அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இது எதுக்கு வந்து ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்னு தான் இருந்தது. இதுக்கும் அவங்க வந்து ஒரு ரீசன் கூட சொல்ல கிடையாது. எதுவுமே அவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதில் ராயலோ எம்டி வந்து என்ன ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நியூ பர்த் பண்ண வந்து ரெடியாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் தம்பனேலில் கொடுத்துருப்பேன். அதாவது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி, மக்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனி அப்படின்னு ஒரு ரைமிங்காக வந்து ஒரு வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஸ்டார்டிங்கில் இருந்தால் சொல்லுவாங்க, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி, மக்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. இது உருட்டா இல்லை உண்மையா அப்படிங்கிறது 2024 தான் தெரியும். 2024 டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு தான் நமக்கு வந்து தெரியும், இது உருட்டா இல்லை இவங்க உண்மையா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். நியூ பர்த்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள். 29ஆம் தேதி வரைக்கும் டைமிங் இருக்குது. அவசரப்பட்டு யாரும் எதுவும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயலோவுக்கு ஆப்போசிட்டாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்போர்ட் பண்ணாத மீன்ஸ் இவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இவங்க மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி, மக்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனி அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்கன்னு ஒழிஞ்சு எவ்வளவோ இருக்குது. இப்போ யூடியூப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி அப்படின்னா மக்களால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? மக்கள்கிட்ட பேசலாம்ல. மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கே நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க? நான் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு பிஸி. ஒரு ½ ஹவர் உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து கிடைக்கல. ஒரு லைவ் வைக்கலாமே யூடியூப்லேயோ ஒரு டெலிகிராம்லேயோ இதிலே ஒரு லைவ் வச்சு மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசலாமே. எப்படி இருக்குது பிளான்லாம் எல்லாம் ஓகேவா? ஏதாவது மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாமே. எதுவுமே கேட்க மாட்டாங்க இவங்க ஒரு அப்டேட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பில் வர்றது ஒரு 3 மினிட்ஸு 4 மினிட்ஸு ஒரு வீடியோ தான் இவங்களோட அப்டேட்டு. இது மட்டும் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மக்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனி, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி, ப்ராஜெக்ட் வந்து லைஃப் டைம் வந்து போகும். உங்களுக்காக 2 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இனிமேல் கிரியேட் ஆகாமல் நாங்கள் வந்து அப்படி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க.
ஆப் ஓப்பன் பண்ணி இன்னும் யாருமே ஒர்க் பண்ணவே கிடையாது. அதுக்குள்ளே இஷ்யூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஐடி வந்து பேமெண்ட்டு ப்ரூஃப் வந்து அப்லோடு அப்படின்னு சில ஐடியும் வந்து பிரச்சனையாக இருக்குது. ரீஆக்டிவேட் யுவர் ஐடி அப்படின்னு வந்து அதுவும் ஒரு சில ஐடிக்கு வந்து வருது. இது ஸ்டார்டிங்லேயே இருந்த ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எதுவுமே இவங்க வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்க மக்கள்கிட்ட வந்து பேசவும் மாட்டாங்க. ஏன்னா நிறையா பேர் இப்போ நிறையா லீடர்ஸும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ராயலை விட்டு வந்து ரிமூவ் ஆகிட்டாங்க. ஸோ அதில் நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இதில் நிறையா மேனேஜிங் டைரக்டர், இது மார்க்கெட்டிங் டைரக்டர், யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பேர் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் பேர் இங்கே வந்து சொன்னேன் அப்படின்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இதில் தமிழ்நாடு ப்ரமோட்டர் நிறையா பேர் நிறையா பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஜோனல் டைரக்டரு நிறையா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க எதுவுமே ஒன்றும் இவங்களாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதர் கான்செப்ட் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இவங்க இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. இவங்களே இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மக்களே வந்து பார்த்து உஷாராகிக்கங்க. ஸோ ரீபத் பண்ணுறது பண்ணாது அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து பண்ணுங்க அப்படின்னு எனக்கு டீமே விளாட்டி கூட பரவாயில்ல, நான் வந்து பார்த்துக்குவேன். ரீபத் பண்ணுறது பண்ணாது அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் நல்லா வந்து கவனித்து பாருங்கள். அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பேங்கை வந்து ஐசிஐசி பேங்கு நிறையா 2-3 பேங்க் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஐடிஎஃப்சி பேங்கு இந்த பேங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து புதுசாக வந்து சிட்டி யூனியன் பேங்கும் ஐடிஎஃப்சி பேங்கும் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஓல்டு பேங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓல்டு பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன பண்ணாங்க, இல்லை அந்த அக்கௌண்ட்டே கொடுக்கலாமே, ஏன் ஓல்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்கல, புதுசாக வந்து அக்கௌண்ட் வந்து எதுக்குமே இவங்க வந்து ஒரு ஆன்சர் வந்து இன்னமும் கொடுக்கலையே. ஸோ இவங்க லைஃப் டைம் ப்ராஜெக்ட் அப்படியே எங்கள் ப்ராஜெக்ட் போகும், நம்பிக்கையான கம்பெனி தான், உறுதியான கம்பெனின்னு 100க்கு 100 தடவை சொல்கிறீங்க. இந்த உறுதியான கம்பெனிக்கு நீங்கள் என்ன மக்கள்கிட்ட வந்து என்ன நம்பிக்கை கொடுக்குறீங்க? இது உறுதியானது அப்படின்னு வந்து சொல்லிட்டா மட்டும் போதாது. ஸோ அதுக்கு உண்டான முடிஞ்சால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு 2 மினிட்ஸு 3 மினிட்ஸ் வந்து வீடியோ போட்டுட்டு உண்மையான கம்பெனி தான், ரீபர்த் எல்லோரும் பண்ண ரெடியாக இருங்க, காசு வச்சுருங்க. காசு பணத்தில் தாங்க இவங்க வந்து குறியாகவே இருக்கிறாங்க. சரி, இவ்வளோ நாள் வந்து சைட்டு வந்து ரெடி பண்ணிங்க. என்னது ட்ரையல் வெர்ஷன்லேருந்து ரியல் வெர்ஷனில் வந்து ஸோ ட்ரையல் வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு மேலே வந்து சம்பாரிச்சிங்க. ஓகே, ட்ரையல் வெர்ஷனில் 1 லேக் மேலே வந்து சம்பளம் கொடுத்தீங்க, அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ரியல் வெர்ஷனில் வந்து பெர் டேக்கு வந்து 1 லேக் மேலே வந்து சம்பாதிக்கலாமா? ஸோ இவ்வளோலாம் இப்படியெல்லாம் சொன்னவங்க ஸோ அந்த ரியல் வெர்ஷனை காமிக்கலாமே மக்கள்கிட்ட வந்து. அந்த ஃப்ரீயாக வந்து டாஸ்க் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி என்ன ஏதாவது இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகுதா என்னன்னு செக் பண்ணலாமே. ஸோ அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ 2 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டு ஒர்க் பண்ணோம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணா எங்களால் வந்து இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே க்ரியேட் பண்ண முடியாது, ரியல் வெர்ஷனுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிங்க. சரி, இந்த இவ்வளோ நாள் என்னத்தை ரெடி பண்ணிங்க, அதை மக்கள்கிட்ட காட்டலாமே. ஸோ ஃப்ரீ ஐடியை தான் சரி பணம் கட்டினா தான் ஐடி ஆக்டிவேட் பண்ணுவீங்க. சரி, அதுக்கு ஃபிஃபராக வந்து நீங்கள் ட்ரையல் பார்க்கலாமே. என்ன தான் நீங்கள் வெப்சைட் ரெடி பண்ணீங்க, என்ன தான் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணீங்க, ஒன்றுமே இல்லையே. உள்ளே என்னமோ நீங்கள் க்ரியேட் பண்ணது 2 மாதமாக க்ரியேட் பண்ணது ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே பணம் ரீபர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ அமௌண்ட்டை கட்டி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோடு பண்ணி இதுதான் நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களா 2 மந்த்தாக? இதில் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி, மக்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. ஏன் எவ்வளவோ இருக்குது, மீடியா இருக்குதுங்க. மீடியாவில் நீங்கள் மக்கள்கிட்ட பேசலாமே, தாராளமாக பேசலாமே, எல்லாருக்கிட்டையும் பேசலாம். எல்லா மக்கள்கிட்டையும் வந்து பேசலாம், அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்கலாம். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ யாரோ எப்படியே போனால் உங்களுக்கு வந்து கவலை இல்லை, உங்களுக்கு தேவை பணம்.
ஸோ பணம் வந்துட்டா நீங்கள் வந்து அது சைலண்ட்டாக இருப்பீங்க. அவ்வளோதான். அப்படி தானே? கார்வலோ கம்பெனி மக்கள் எவ்வளோ நம்பியிருந்தாங்கப்பா. அந்த நம்பியிருந்த நம்பிக்கைக்கு எதுவுமே இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா நாங்கள் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீம் வந்து உருவாக்கி பண்ண அவங்கள வந்து ஸோ எந்த அளவுக்கு வந்து கைட் பண்ணி ஸோ ஒரு சில பேர் வந்து உள்ளே வந்து இப்போ வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. தெரியாதவங்கள எவ்வளோ அளவுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணி உள்ள ஒரு டீமை கொண்டு வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் பண்ணலை அப்படின்னா டீம் போயிடும். அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் மக்களே வெயிட் பண்ணுங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கட்டும். கம்பெனியை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரீபர்த் வந்து எல்லோரும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசட்டும், மக்கள்கிட்ட வந்து பேசட்டும். ஒரு லைவோ இல்லை ஏதோ ஒன்று வந்து இவங்க வந்து இந்த டெலிகிராம் சேனல் வச்சுருக்காங்களே, டெலிகிராமில் 75,000 பேர் இருக்காங்க. அந்த 75,000 பேருக்கு என்ன அப்டேட்டு கொடுக்குறாங்க? ஒரு அப்டேட்டும் கொடுக்குறதில்ல. வெயிட் பண்ணுங்கள், என்ன தான் கொடுக்குறாங்க மக்களுக்காண்டி, என்ன தான் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அப்டேட்டா? இதுதான் கம்பெனியோட அப்டேட்டா? நல்லா சொல்லுங்கள். காசு வாங்குறதுல தான் குறியாக இருக்கிறாங்கன்னு ஒழிஞ்சு இந்த யார் எப்படி போனால் என்ன நமக்கு தேவை. இப்போ வந்து ஒரு ஐடி போட்டு 1950 ரூபா போட்டானா 3000 சம்பாரிச்சானா அந்த 3000 திருப்பி பிடுங்குறதெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒழிஞ்சு திரும்ப வந்து எப்படி வந்து கம்பெனியை ரன் பண்ணுறது. ஏன்னா எல்லா பிளானுமே நாங்கள் வந்து பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பக்கா மக்கள்கிட்ட பேசலாமையா. மக்கள்கிட்ட எவ்வளோ இப்போ மீடியா வசதிகள் இருக்குது. மக்கள்கிட்ட தாராளமாக பேசலாம், பேசி ஒரு முடிவு பண்ணலாம். இவங்கெல்லாம் எல்லாமே முடிவு பண்ணிக்குவாங்க. மக்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. காசுனா மட்டும் மக்கள்கிட்ட கேட்பாங்க. அதுதான் கம்பெனியோட ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. காசு மட்டும் மக்கள்கிட்ட கேட்பாங்க. மற்ற எதுவுமே மக்கள்கிட்ட அவங்க வந்து பேச மாட்டாங்க. இவங்களோட பொருளை வாங்குறதுக்கு வாங்காமல் இருக்கலாம். ரெடி பண்ணி பார்த்துக்குங்க. நான் ரீபர்த் பண்ணுங்க. டீம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் வேணும் அப்படின்னா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன். இதெல்லாம் திருப்பி நான் பேசுகிறதுக்கு எனக்கே இப்போ விருப்பம் இல்லை. சரி, ஓகே. டீம் மெம்பர்ஸ் பார்க்கலாம். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? டாடா, பை பை, see you.